ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸலில் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு நம்பர்ஸ்க்கும் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி இருக்குது ஏ காலமில், பியிலிருந்து இ வரைக்கும் இருக்க காலமில் ஜான்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ ருப்பீஸ்க்கு சேல் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர்னா அதே மாதிரி இங்கே கமிஷன் ரேட் இருக்குது, அதாவது கமிஷன் பர்சன்டேஜ் இருக்குது. அப்புறம் இங்கே டேட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்றது தான். யூஸ்வலாக வந்து இந்த லெட்டர்ஸில், அதாவது வேர்ட்ஸில் இருக்கிறது, இந்த ஜான் ஃபெப் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் ருப்பீஸ் அப்படின்றனால கரன்சி ஃபார்மேட்டில் வேணும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசுவலாக நம்ம போடுறப்ப அது ஜென்ரலில் தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து கரன்சிக்கு மாற்றிக்கணும். கரன்சிக்கு மாற்றினோன்னா எல்லாத்துக்குமே வந்து ருப்பீஸ் இல்லைனா அந்தந்த ரீஜியன் பொறுத்து டாலர் அந்த மாதிரி வந்து மாறி வரும். ஸோ இதிலேயே வந்து அக்கௌண்டிங் மோர் ஆர் லெஸ் சிமிலர் ஆப்ஷன் தான். சேம் அந்த கரன்சியோட வேல்யூ வந்து ஆட் ஆகி வரும், சிம்பிள் ஆட் ஆகி வரும். நார்மல் நம்பர் இப்போ நான் இங்கே B5 கிளிக் பண்ணியிருக்கேன்னா, இதை நான் வந்து நம்பருக்கு கொடுத்தேன் அப்படின்னா எந்த சிம்பிளும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நம்பர் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இதை நான் திருப்பி கரன்சிக்கு மாற்றிடுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரன்சி. இந்த கரன்சிலேயே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் வேணும், வேறு ரீஜனோட சிம்பிள் வேணும் அப்படின்னா, கீழே இங்கே இருக்கிறத வந்து நம்ம ட்ராப் டவுன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே டாலர் சிம்பிள் இருக்குது, யூரோ இருக்குது, சைனீஸ் இது இருக்குது. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது கரன்சியோடது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சேல்ஸ், அந்த கரன்சிக்கான சிம்பிள்ஸ் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து கமிஷன் பர்சன்டேஜ் ஆர் கமிஷன் ரேட். அதை வந்து இப்போ நான் 0.05ன்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் நார்மல் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு 5% அப்படின்னு வேணும் அப்படின்னா, இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து 5%ஆக மாறிடும். இல்லை எனக்கு வந்து நம்பரில் வேணும் அப்படின்னா, திருப்பி இந்த கமா அந்த இதை கொடுத்தோம் அப்படின்னா 0.05ன்னு மாறிடுது. இப்போது இந்த டேட்டுன்னு போட்டு நான் இந்த செல் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த செல்லை வந்து நான் ஆல்ரெடி டேட் ஃபார்மேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு பிளாங்க் செல்லை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஜென்ரலில் தான் இருக்கும். இந்த செல்லை நான் வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இந்த டேட் ஃபார்மேட்டில் நான் ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு டேட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ ஏன் 18 மார்ச் 1900 கொடுக்குது அப்படின்னா, யூசுவலாக நம்ம அந்த டேட் ஃபார்மேட்டில் ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா 1900ல் இருக்க ஃபஸ்ட்டு டேலேருந்து அது கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம 78 கொடுத்தோம் அப்படின்னா, ஜான் 1லேருந்து எவ்வளோ நாள் கழிச்சு அந்த 78 வருதோ அந்த டேட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ 18 மார்ச் 1900 இப்படி கொடுக்கும். இல்லை இப்போ வந்து நான் இதை நம்பர் ஃபார்மேட்லேயே ஒரு அது டேட் ஃபார்மேட்லேயே கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த டேட் ஃபார்மேட்டில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த செல் வந்து ஸ்டார்டிங்கில் ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருந்தது. இப்போ நான் டேட் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு போயிடும். சிமிலர் டு இந்த பெர்சன்டேஜ்க்கும் அப்படி தான். இப்போ நான் 6% அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரலில் இருந்த செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெர்சன்டேஜ்க்கு அதுவாக சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? அது சேஞ்ச் ஆகலை அப்படின்றப்போ தான் நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜென்ரல்னு இருக்குது இந்த செல், இதில் நான் வெறும் 6ன்னு கொடுக்குறேன். இது வந்து இப்போ என்ன ஜென்ரலில் தான் இருக்கும். இதுவே நான் 6%ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து பெர்சன்டேஜ்க்கு மாறிடுது. இதுதான். ஸோ இப்போ இந்த டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த டேட் வந்து இப்போ நார்மல் ஷார்ட் டேட்டில் இருக்குது. இந்த டேட்டே எனக்கு வந்து லாங் டேட்டாக வேணும் அப்படின்னா இப்படி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மந்த் மட்டும் நம்மளுக்கு லெட்டர்ஸில் வரும், நம்பரில் வராமல் லெட்டர்ஸில் வரும். இதுதான் வந்து லாங் டேட்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸோட ஃபார்மேட் பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், மற்ற எக்ஸல் ஆப்ஷன்ஸ், டிப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிப்ஸ் ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.